ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோல சொல்ல போற விஷயம் எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த ஒரு விஷயத்த நல்ல ஒரு ஆன்மீகத்துல முன்னேற்றமா இருந்த குருமார்கள் கிட்ட அவங்க சொன்னதை வச்சுதான் இப்ப நான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எப்பவுமே பரவச நிலையில ரொம்ப அப்படியே எது நடந்தாலும் அப்படியே ரொம்ப ஒரு பரவச நிலையில இருக்கிறது எப்படி, அதை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ ஃபுல்லா பாருங்க. அதாவது இதுல சிம்பிள் கான்செப்ட் தாங்க. உங்களுக்கு துன்பம் வரலாம், இன்பம் வரலாம், துக்கம் வரலாம், சோகம் எது வந்தாலும் அது ஏன் வருதுன்னு கொஞ்சம் அப்படி அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப டக்குன்னு நம்ம யார்கிட்டயாவது கோவப்படுவோம். ஏன் கோவப்பட்டோம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுல ஒண்ணு இருக்காது. அதனால இப்போ உங்களுக்கு கோபம் வருதா? கோபம் வரும் பொழுது அந்த எண்ணத்தை கவனிக்கணும். அந்த ஏன் அதனால இந்த கோவம் இப்ப கோபம் வருதுன்னா எதனால நான் கோவப்படுறேன், இல்ல அடுத்தவனை ஒரு மாதிரி இழிவுபடுத்துறேன்னா ஏன் இழிவுபடுத்துறேன், அவன் என்ன தப்பு பண்ணா, இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு தாட்டையும் கவனிக்கணும். நீங்க கவனிக்க 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 என்ன ஆகும்னா இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதுதான் ஒரு மெயின் கான்செப்ட். பிளஸ் எது நடந்தாலும் நமக்கு அந்த ஏத்துக்கிற தன்மை வரணுங்க. நடந்துடுச்சா, இதோட போச்சு. ஓ, கீழே விழுந்து உங்களை காலில் ஒரு அடிபட்டது, கீழே பைக்ல போகும்போது லைட்டா தான் ஸ்கிராட்ச் ஆயிருக்கும். ஓகே, லைட்டா ஸ்கிராட்சோட போச்சு, வேற எதுவும் பெருசா ஆகல. இந்த மாதிரி உங்களோட மனநிலையை ஏத்துக்கணும். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணாலும் நான்ன்ற ஒரு தன்மை இருக்க கூடாதுங்க. நான் தான் பண்ணேன், நான் தான் கொடுத்தேன், இது என்னாலதான் நடந்தது, நான் இல்லைன்னா இது நடந்திருக்காது. இந்த மாதிரி நான் சொல்றேன் பாத்தீங்களா, அந்த நான்ன்றதைய விட்டுறணும். அப்ப எது நடந்தாலும் யாரு பண்ணதீங்க, நான் எதுவும் பண்ணல, வேற யாரோ பண்ணாங்க, அது அப்படியே போயிடுது. அதனாலதான் எது இருந்தாலும் இப்போ ஞானத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவும் அமைதியா இருப்பாங்க. அவங்க கிட்ட போனாலே நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ எனக்கும் ஒண்ணுமே தெரியாம தாங்க இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஒரு நான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ள வர வர மனித வாழ்க்கைனா என்ன, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை உண்மைதானா, இது ஒரு கேமிங் சிஸ்டமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் பல குருமார்கள் எனக்கு சொன்னாங்க. அதெல்லாம் நான் கேட்கும் போது எனக்கே என்னடா இந்த ஒரு சின்ன வயசுலயே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஞானம் கிடைக்கிறதுலாம் எனக்கு ஒரு வரமா தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க எதை பண்றீங்களோ பண்ணலீங்களோங்க, கடவுள் அடைய ஒரே வழி, அதாவது நமக்கு அப்படியே பரவச நிலையில அடையிறதுக்கு ஒரே ஒரு வழி கருணை. எல்லா உயிரையும் உங்க உயிர் போல பாருங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே போதுங்க. எந்த உயிருக்கும் நீங்க துன்புறுத்த எதுவுமே ஒரு கேடு தர மாட்டீங்க, யாரும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லா உயிரும் உங்க உயிர் போல பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரணாகதி. நீங்க நான் எதுவும் பண்ணல, எல்லாம் இறைவன் தான் பண்றாரு அப்படின்னு சரணடைய ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த மாதிரி நீங்க இருக்க 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 மனமும் தூய்மையாகும், உங்களோட போக்கஸும் கரெக்டா இருக்கும். வாழ்க்கைனா என்ன, நம்ம எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம், அதோட அர்த்தம் உங்களுக்கு முழுமையா புரிஞ்சிடும். இது புரிஞ்சாலே போதுங்க. நம்ம எப்பவுமே ஒரு பேரானந்த நிலை, இந்த வாழ்க்கையில சோகம் துக்கம் கஷ்டம் கோபம் இது எதுவுமே இல்லாம ரொம்ப அப்படியே பரவச நிலையில எப்பவுமே இருக்கலாம். இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ உங்களோட லைஃப்ல இதை அப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களோட லைஃபே மாறிடும். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது. தேங்க்யூ கைஸ்.